இன்னைக்கு அவர் ஒரு நாள் பரோல்ல வந்ததை நாடக காதல் கும்பலால தாங்கிக்க முடியல. இன்னைக்கு மேடை போட்டு பேசுறீங்க அப்படின்னா அதுக்கு நாங்க எந்த விதத்திலையும் பொறுப்பாக முடியாது. அவங்க மனைவி அந்த அம்மா உடனே ஒரு பேட்டி மாதிரி கொடுக்குது, அது வைரலாக்குது. அதை எடுத்து போட்டு நாடக காதல் அப்படின்னது. எனக்கு என்னமோ யுவராஜை இயக்கியது அவர்களுடைய மனைவியாகத்தான் இருக்கும் என்ற சந்தேகம் வருகிறது. வேங்கவேல் அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனைக்கு வாயை திறக்காதவங்க எல்லாம் இன்னைக்கு மேடை போட்டு இதை பத்தி பேசுறதோ இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எங்களை எதிர்த்து ஒருத்தன் பேசுறானா அவன் சாதி வெறினா தான் இருக்கும். விடுதலை சிறுத்தையில் ஒருத்தன் எதுக்குறானா அவனுக்கு சாதி புத்தி தான் இருக்கும். ஜனநாயக ரீதியாக இருக்கிறவன் யாருக்கும் அந்த புத்தி இருக்காது. இந்த அம்மாலாம் பேசுது பேச்சு, அதுக்கு நான் பதில் சொல்ல விரும்பலை. உண்மையிலே ஒரு பெண்மகள் என்பதற்காக நான் மன்னித்து விடுகிறேன். நீ என்ன பேசுறேன்னு தெரியாம கூட நீ பேசிக்கிற. உன் புருஷனையெல்லாம் நாங்கள் நினைச்சிருந்தோம்னா வேற மாதிரி இதற்கான ஒரு தீர்வைக்கு நாங்கள் சென்றிருப்போம். இது மிரட்டல் மாதிரி. உச்சநீதிமன்றத்தை வழக்கு இருக்குங்க. யார் கொலையாளின்னு யார் சொன்னா? அப்போ திருடன் என்ற ஒத்துக்கிறாப்லையாமா? கோழி திருடன், ஈமோ கோழி திருடன், அது பேப்பரில் பூரா இருக்கு. இப்போ எடுத்து அப்படியே அடிங்க, ஈமோ கோழி திருடன் யுவராஜ் வருதா வரலன்னு பாருங்க. தமிழகத்திலேயே மிக மோசமான ஒரு கொடூரமான ஒரு ஆணவ படுகொலை. கோயில்ல இந்த இடத்துல அவங்க தோழியோட, காதலிலாம் இல்லை, தோழியோட பேசி இருந்திருக்கா ஒரு தம்பி. அதை என்ன பண்ணிருக்கிறான், அவனை மொபைலை பிடுங்கி அவனை கொண்டு போய் அவனை பேச வச்சு அவனுடைய நாக்கை வெட்டி, ஏன்னா இந்த ரிப்போர்ட் என்ன மருத்துவமனையில் கொடுக்குறாங்க, நாக்கை வெட்டும்போது அவனுக்கு உயிர் இருக்குன்னு சொல்றாங்க. தலையை ரெண்டா வெட்டி போட்டுட்டாங்க தண்டவாளத்தை. தோழிட்ட பேசணுன்ற ஒரே காரணத்துக்காக அவன் செய்திருக்கிறானா, அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான் யோசித்து பாருங்க. யுவராஜை பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்த அந்த அப்பாக்களுடைய தலைவன் அப்படிங்கிற மாதிரியான வேர்டிங்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடியுது. பெத்த உன் பிள்ளை தான், உன் குடும்பம் தான், அதெல்லாம் நான் எந்த இதுக்கு நான் வரல. அப்படியே அந்த போட்டு போங்க. கோகுல்ராஜோட பக்கத்தில் உட்காந்து பேசல ஒரு தோழி. இன்னைக்கு அந்த பெண்மகளுடைய நிலைமை என்ன? மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் திருமணம் செய்து கொள்ளலைங்க. இப்ப வரைக்கும்ங்க. என்ன காரணம்? நீ செஞ்ச அந்த கொடுமை. அப்படி எப்படி உனக்கு ஒரு மனச்சாட்சி இல்லையா? உனக்கு உன் மக முக்கியம். அப்ப ஒன்னு கேட்கிறேன், இன்னைக்கு அந்த பையனை இழந்த அந்த தாய், விதவை தாய்க்கு யார் பயிர் சொல்லுவார்? இப்போ அவர் பரோல்ல வர்றாரு, ஒரு பெரிய சமூகமே அவருக்கு பின்னாடி நிக்குது இல்ல சார்? அந்த மாதிரியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க. அப்படின்னா இல்ல, அதனால திருட்டு பயிலுக்கு பிராடு பையன், பித்தலாட்ட பையன், ஒண்ணுக்கும் உதவாதவன். இவன் கையில் எடுக்கின்ற ஒரே ஆயுதம் சாதி. இவனை இப்படி கொண்டாடுறாங்களே, ஒருவேளை இங்க பிஜேபி அரசாங்கமோ இல்ல RSS அரசாங்கம் இருந்தா நீங்க கொட்டத்தை அடக்க முடியுமா? கொள்கை ரீதியாக திராவிட முன்னேற்ற கழகம் சாதி ஒழிப்புல தெளிவா இருக்குது. ஆனா கொள்கை ரீதியாகவே சாதியை உருவாக்கணும்னு பாமக தெரியுது, பிஜேபி தெரியுது. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ தமிழகத்தையே உலுக்கிய ஒரு வழக்கு கோகுல்ராஜ் அவர்களுடைய கொலை வழக்கு, ஆணவ கொலை அப்படின்னு தீர்ப்பாச்சு. அதனுடைய முக்கிய குற்றவாளியாக யுவராஜ் அவர்கள் இப்போ பரோலில் வெளிவந்தது ஒரு பேசு பொருளாக இருக்குது. அவரை கொண்டாடக்கூடிய ஒரு பாங்கு ரொம்ப வெட்கி தலைகுனிய வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்களுடைய அந்த கண்டனம், அதையொட்டி யுவராஜ் அவர்களுடைய குடும்பத்திலிருந்து வந்த ரிப்ளை, ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. உங்களுடைய கருத்து சார்? அதாவது பெரியார் மண்ணுன்னு நம்ம சொல்லுவோம், திராவிட பூமின்னு சொல்லுவோம். அதில் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் தான் நடக்கின்றது என்று பார்த்தால் நம்மளாம் தலை குனிந்து போய்விட்டோமா, இல்லை வெட்கி தலை குனிய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் வாழ்கிறோமான்னு தெரியலை. இது தமிழகத்திலேயே மிக மோசமான ஒரு கொடூரமான ஒரு ஆணவ படுகொலை. தமிழக வரலாற்றிலேயே, இந்திய வரலாற்றிலேயே இது மாதிரியான ஒரு நிகழ்வுகள் எங்கேயுமே நடந்திருக்காது. வரலாறுனா பழைய நிகழ்வுகள்லாம் நம்ம எடுத்து பார்க்குறோம்ல, ஆணவ படுகொலை நடக்கதான் செய்யுது. நம்ம ஆந்திராவில் கூட ஓராண்டுகளுக்கு முன்னால் ஒரு இளம் பெண்ணை அவங்களுடைய கணவரை வெட்டி வீழ்த்தினாங்க. அது கூட இப்போ நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. ஆனால் அவங்க தந்தையார் அந்த ஏதோ ஒரு கோபத்தில் ஏதோ பண்ணிட்டாரு. அவங்க தந்தையார், அதாவது ஆந்திரா நடந்த நிகழ்வை சொல்கிறேன், தூக்கு போட்டு செத்து போயிட்டாருங்க அடுத்த நிமிஷமே. ஐயோ நம்ம இப்படி தப்பு செஞ்சிட்டோமே, நம்ம பெண்ணுக்கு இப்படி வாழ்க்கையை கெடுத்து விட்டோமே அப்படின்னு. அதாவது ஒரு உணர்ச்சியில் செய்கிறதாங்க. சாதி புத்தி எல்லா பயலுக மைண்ட்லையும் இருக்குது. அந்த நேரத்தில் ஒன்று நிகழ்ந்துருச்சு அப்படின்னா கூட அதுக்கடுத்து அவன் திருந்துறான், மன ரீதியாக வருத்தம் தெரிவிக்கிறான். ஆனால் இப்போ இந்த விஷயம் என்னன்னா அப்படியே சிந்திச்சு பார்க்க முடியலங்க. அதாவது 2015 நான் நினைக்கிறேன், அந்த காலகட்டத்தில் ஒரு இதுலங்க, அது பேர் என்ன, ஒரு கோயிலில், சிவன் கோயிலா இல்லை அர்த்தநாதீஸ்வரம், ஒரு சிவன் கோயில் நினைக்கிறேன். அர்த்தநாதீஸ்வரம் சிவன் தானே? அர்த்தநாதீஸ்வரம் அர்த்த ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவங்க தோழியோட, காதலிலாம் இல்லை, தோழியோட பேசி இருந்திருக்கா ஒரு தம்பி. அதை என்ன பண்ணியிருக்கிறான், அவனை மொபைலை பிடுங்கி அவனை கொண்டு போய் அவனை பேச வச்சு, அவனே நம்ம மனவரத்தில் இருக்கிற மாதிரி பேச வச்சு
அவனுடைய நாக்கை வெட்டி, ஏன்னா இந்த ரிப்போர்ட் என்ன மருத்துவமனையில் கொடுக்குறாங்க, நாக்கை வெட்டும்போது அவனுக்கு உயிர் இருக்குன்னு சொல்கிறாங்க, தலையை 2 வெட்டி ஒரு இதில் போட்டுட்டாங்க, தண்டவாளத்தில். இளவரசனை முன்னாடி செஞ்ச மாதிரி இது ஒன்று செஞ்சுட்டாங்க. அப்போ எல்லாமே என்ன நினச்சாங்க, இது என்னமோ தற்கொலை செஞ்சுட்டேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது, அந்த வழக்கை வந்து கொண்டு வர போலீஸ் டிஎஸ்பி, அந்த அம்மா வந்து விஷ்ணுபிரியா, அந்த அம்மாட்ட ஒரு ரவுடி பை மாதிரி பேசினேன் ஒருத்தன். அப்போ தான் ரைட்ரா இங்கே ஏதோ சிக்கல் இருக்குடான்னு போலீஸ் சுதாரிக்குது. அது வரைக்கும் போலீஸ் பெருசாக எடுக்கலை, நாங்கள் கூட பெருசாக எடுக்கலை, என்னமோ ஏதோ அப்படின்னு பெருசாக விட்டுட்டேன். அந்த அம்மாவை மிரட்டி அந்த அம்மா தற்கொலை பண்ணி கொண்டு போயிடுறாங்க. ஏன்னா ஒரு போலீஸோடைய அதிகாரி. அப்புறம் தான் பார்த்தா அண்ணன் பாப்பா மோகன் இது உள்ளுக்க வர்றாரு, போராளி, சமூக போராளி. அவர் உள்ளே வந்து இந்த குற்றவாளியை தண்டனை வாங்கி தர்றாரு. அதான் அவர் தண்டனை கொடுக்கும்போது நீதிமன்றம் சொல்லிச்சு, சாட்சிகள் தப்பாக பேசலாம், ஆனால் சாட்சியம் என்னைக்கும் பொய் சொல்லாது அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு தீர்ப்பு வழங்கி கொடுத்ததுமே, அவன் என்ன செய்யணும், அமைதியாக போய் நம்ம வந்து குற்றம் செஞ்சுட்டா அப்படின்னு உள்ளே இருந்துட்டு கண்ணும் கருத்துமாக வெளியில் வந்துட்டு அவங்க வீட்டில் விசேஷத்தை முடிச்சுட்டு போகிறது தான் ஒரு மனிதனுடைய செயல்பாடு. ஏன்னா அது குற்றம் தான், படு பாதகமான குற்றம். சும்மா நம்ம கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. அது தீவிரவாத கும்பல் தான் அப்படி செய்வாங்க, தலையை வெட்டுறது, நாக்கை வெட்டுறது, அவனை பேச வைக்கிறதுன்னு. ஆனால் சாதாரண இந்த ஒரு தோழிட்ட பேசணுன்ற ஒரே காரணத்துக்காக அவன் செய்திருக்கிறானா, அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பேன் யோசித்து பாருங்கள். அப்புறம் தான் நாங்கள் அவனை வந்து யாராயுமே இந்த திருட்டு பையலை கண்டுபிடிப்போம்னா இவன் யார், இவன் பேக்ரவுண்டு எல்லாமே பார்க்கும்போது இவன் வந்து கோழி திருடனாக இருந்திருக்கிறான். ஈமு கோழின்னு சொல்ல பார்த்தீங்களா, எடுத்து இப்போ பாருங்கள். இப்போ அதுக்கும் தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க, 10 ஆண்டுகள் ஆயுள் தண்டனை வழங்க வேண்டும்னு. 2011-10 அந்த காலகட்டத்தில் இவன் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஈமு கோழின்னு சொல்லி அவன் வாழ்கின்ற பகுதியில் அடர்த்தி யார் இருப்பாங்கன்னா கவுண்டர் பெருமக்கள் இருப்பாங்க. அவங்கள்ட்ட இருந்து காசு ஆட்டையை போட்டிருக்கிறேன். ஆட்டையை போடவுமே அவங்களே கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவங்களே இவன் மேலே அடிச்சிருக்கிறாங்க, வழக்கு போட்டிருக்கிறாங்க. போட்டதுமே அந்த வழக்கு போய் தீர்ப்பு வந்திருக்கு. அப்போ அவன் ஒரு திட்டம் போடுறான், டேய் நம்ம பேர் கெட்டு போச்சு, நம்ம கண்டுபிடிச்சிட்டாங்க கோழி திருடனை, ஈமு கோழி திருடனை கண்டுபிடிச்சிட்டாங்க, இது நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும், நமக்கு வேறு படிப்பு இல்லை, வேறு எந்த வகையான பேக்ரவுண்டும் இல்லை, அறிவு சார்ந்து திறமை சார்ந்து இல்லை, நமக்கு தெரிஞ்சது அந்த ராமதாஸ் ஒன்று கொண்டாடுறாரு, என்ன சொல்கிறாரு, நாடக காதல் ஒரு ஃபார்முலாவை போடுறாரு, இது நல்ல ஃபார்முலாவாக இருக்குது. அந்த பக்கத்து எப்படி இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பாக ஒரு ஃபார்முலா போடுறாங்களோ அதுமாதிரி இங்கே தலித்துக்கு எதிர்ப்பாக ஒரு ஃபார்முலா போட்டோம்னா நம்ம ஒரு போராளி மாதிரி வந்துடலாம், நம்ம ஒரு பெரிய ஆள் ஆயிடலாம்ட்டு யார், தீரன் சின்னமலை என்ற ஒரு மாபெரும் விடுதலை போராளியுடைய பேரை பயன்படுத்திக்கிட்டு அமைப்பு பார்த்தீங்களா, தீரன் சின்னமலை இதை கவுண்டர் பேரவைன்னு வச்சுக்கிட்டு நேராக என்ன பண்ணுறான்னா இந்த பயலை வந்து இப்போ இப்படி பண்ணி போகிறேன். அவன் திட்டம் அப்படின்னா இது மாதிரி நிறையா பயல்கள் அப்படி செய்கிறது செஞ்சு நான் தான் அது சமூகத்தின் பாதுகாவலன் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டிருக்கிறேன். ஆனால் தமிழக அரசாங்கம், தமிழக போலீஸ் கரெக்டாக வந்து அணுகுமுறையில் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை வந்து இன்னும் சொல்ல போனால் போலீஸ் கண்டுபிடிச்சாங்க கூட சொல்ல முடியாது, போலீஸ் தோற்று போச்சுல, ஏன்னா அவங்களை சார்ந்த டிஎஸ்பியை தற்கொலை பண்ணுறாங்களே. அப்போ அரசாங்கத்தில் இருக்கிற அதிகாரிகள், அரசாங்கத்தில் இருக்கிற அமைச்சர் பெருமக்கள், அந்த காலத்தில் ஏடிஎம்கே நான் இருக்கா, அவங்க எல்லாம் சேர்ந்து இந்த குட்டிக்காட்டை பண்ணாலும் கூட பாப்பா மோகன் என்ற ஒரு சமூக போராளி, ஒரு சமூக விஞ்ஞானி, அவர் குற்றத்தை வாங்கி கொடுத்துட்டாரா, நீ ஒழுங்காக இருக்கணும்ல. நீ வர்ற உன் மகள்கிட்ட வந்து அன்பாக பேசுகிற, போட்டா காட்டுறாங்க, அது பாராட்டு, ஒன்றும் தப்பு இல்லை. நீ வந்து ப்ராடு பண்ணுறது உங்கள் மகளுக்கு தெரியாது, சின்ன பிள்ளை பேர வந்து பூப்பள்ளி நீராட்டு விழாக்கு வந்திருக்கு. ஆனால் ஒன்று சொல்கிறேன் நெறியாளர் அவர்களே, கலெக்டாக வாய்ஸ் நேர்களை எழுதி வச்சுக்கிறீங்க, அந்த பெண்மகளே நாளைக்கு திருமணமாகி ஒரு பொசிஷனுக்கு வரும் பொழுது இவங்க அப்பனை அவனை அந்த கொலகாரகனை காரி துப்புங்க. கல்லூரிக்கு இப்போ போகும்ல, படிக்க போகும்ல, அப்போ எல்லா விஷயமும் தெரியும்ல, அறியும்ல. அப்போ அப்படி இருக்கும் பொழுது அவங்க மனைவி அது அமைதியாக இருக்கணுமா இல்லையா, அந்த அம்மா உடனே ஒரு பேட்டி மாதிரி கொடுக்குது நேற்று நைட்டு, அது வைரலாக்குது, அதை எடுத்து போட்டு நாடக காதல் அப்படின்னது. எனக்கு என்ன சந்தேகம்னா, கோழியை திருடும் பொழுது நீ பக்கத்தில் கோழியை திருடி பிடிச்சி கொடுத்துருக்குற உங்கள் புருஷனுக்கு எல்லாம் எங்களுக்கு ரிப்போர்ட் கிடச்சிருச்சு, ஈம கோழியை. இப்போ அப்போ அந்த கொலை செய்வதற்கு நீ பின்னாடி இருந்து இயக்கினாயா? தமிழக அரசாங்கமே, தமிழக மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலினுக்கு நான் கோரிக்கை வைக்கிறேன், எனக்கு என்னமோ யுவராஜை வந்து இயக்கியது அவர்களுடைய மனைவியாகத்தான் இருக்கும் என்ற சந்தேகம் வருகிறது. இப்போ அவங்க கேட்கக்கூடியதுல ஒரு விஷயம் வந்து ரொம்ப நார்மலைஸ் பண்றாங்க. என்ன அப்படின்னா, பரோல்ல எல்லாரும் தானே வர்றாங்க, பரோல்ல வர்றது தப்பா அப்படின்னு ரொம்ப நார்மலைஸ் பண்றாங்களே. அதுக்கு நான் ஒரு கருத்து சொல்கிறேன். பரோலில் வர்றது குற்றவாளிகளுக்கான ஒரு சுதந்திர இந்தியாவில் வழங்கப்பட்டிருக்கிற ஒரு வகையான ஜனநாயகத்திற்கான ஒரு வழிமுறை, கரெக்டாக? ஏன்னா ஒரு மனிதன் உணர்ச்சியில் தானே கொலைகள், அந்த வேலை செஞ்சிடலாம், அடுத்தவன் திருந்தலாம். ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன்,
மதுரை மாவட்டத்தில் மேலாவளவு சென்னகரம்பட்டி கொலை வந்து இது மாதிரி மோசமான ஜனநாயகத்திற்கு விடப்பட்ட ஒரு கொலை. ஒரு பறையன் வந்து ஜனாதிபதி ஆகலாம், ஆனால் ஒரு பறையன் வந்து ஊராட்சி மன்ற தலைவனாக அமரக்கூடாதுன்னு சொல்லி தலையை வெட்டினாங்க. அந்த கொலகார கும்பல்கிட்ட பேசும் பொழுது அவன் என்னவா சொல்கிறாங்க, அந்த காலகட்டத்தில் எங்களை வழிநடத்துவதற்கு உங்கள் தலைவரை போல, உங்கள் சமூகத்தில் இருக்கின்ற தலைவரை போல, எழுச்சி தமிழரை போல எங்களிடம் இல்லை, அதனால் நாங்கள் தவறாக தெரியாமல் வழிகாட்டப்பட்டு நாங்கள் அந்த தவறுகளை செய்து விட்டோம்னு இன்னைக்கு வரைக்கும் அவங்க முகம் உங்களுக்கு தெரியுமா? இப்போ சின்னகரம்பட்டில் யாரா கொலை செய்யப்பட்டாலும் பேர் தெரியும், அம்மாவாசி வேலு. அதேமாதிரி இந்த பக்கத்தில் போட்டாவும் இருக்குது, அதே முருகேசன் தெரியும். ஆனால் கொலைக்கு முக்கியமான சில பேர், ராமர் உட்பட, அவங்களுடைய படங்கள்லாம் இப்போ உங்களுக்கு தெரியுமா? இல்லை அவர் இப்போ வெளியில தான் வந்திருக்கிறாரு. ராமர்ன்றவர் இன்னைக்கு அந்த குற்றங்கள் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்திருக்காரு. எங்கேயாவது ஒரு இடத்துல உடம்பை போயிருக்கிறாரா? சரி, அதை விட்டு சென்னை மட்டுமில்லை, தமிழகத்திலேயே கலக்கிய பெரிய ஒரு யாரு நம்ம ரவுடி சொல்ல போராளி யாருன்னா மணல்மேடு சங்கர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? மணல்மேடு சங்கருடைய போட்டா உனக்கு தெரியும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவரையெல்லாம் வளர்த்தெடுத்த ஒரு தளபதியாக, ஒரு குருவாக இருக்கிறவர், பேர் நான் சொல்ல விரும்பல, மக்களுக்கு தெரியும். மணல்மேடு சங்கருடைய குரு, அவங்க மகளுக்கு தான் கல்யாணம் நடந்துச்சு. அவர் எங்கேயாவது இது மாதிரி வந்து இது பண்ணாரா? இல்லை எவனா போட்டா எடுத்துக்கிட்டு பாட்டா போட்டாங்களா? அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? என்னங்க தெரியுது? நீ ஒரு ஆள் தான் முத இப்படி செஞ்சிருக்கிற. அப்போ நீ எப்படி அதை வந்து உனக்கு ஒரு மனச்சாட்சி இல்லையா? உனக்கு உன் மக முக்கியம். அப்போ ஒன்று கேட்குறேன், இன்னைக்கு அந்த பையனை இழந்த அந்த தாய், விதவை தாய்க்கு யார் பயிர் சொல்லுவா? இன்னைக்கு அந்த பொண்ணு, அந்த அம்மா அழுகுதில்ல, அந்த அம்மா விட்ட கண்ணீர் தாங்க இன்னைக்கு வந்து ஒரு முடிவு கிடைத்திருக்கு. வள்ளுவன் சொல்லுவேன், ஏழைகள் அழுத கண்ணீர் கூறிய வாளுக்கு சமன்மையா, வள்ளுவ பெருமகன். அதே நேரத்தில் ஒரு தலித்து பெண்மகள், கணவன் இல்லாத பெண்மகள், இன்னைக்கு மகனை இழந்த பெண்மகள் அழுதா, துடிச்சா. நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது, பாப்பா மோகன் மூலமாக நீதிமன்றம் தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. இன்னைக்கு அந்த பெண்மகள் வந்து அழுக மாட்டாங்களா? பார்க்கும் பொழுது, இங்கே பாரு, நம்ம பையன் இருந்தால் நேரம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்போம், நேரம் ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கும், இப்போ அழுதுவாங்களே. இப்போ அதை மட்டும் இல்லை பிறகு, இன்னொன்று திடுக்கிடும் தகவலை ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு தெரியாது, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அந்த பேர் சொல்ல வேண்டாம், அந்த கோகுல்ராஜுடைய தோழி, அந்த பெண்ணுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு. மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் திருமணம் செய்து கொள்ளலைங்க. இப்போ வரைக்கும்ங்க. என்ன காரணம்? நீ செஞ்ச அந்த கொடுமை. ஏன்னா நீ வந்து அந்த பெண்ணை மிரட்டி அங்கேருந்து அவன் மொபைலை வாங்கிட்டு போயிருக்க, அவனை கொண்டுட்டு போயிருக்க. முதல் எடுத்தவே நீதிமன்றத்தில் அந்த பொண்ணு ஒத்துக்கிறது, ஆமாம் மிரட்டிட்டு போனாங்க, மொபைலை வாங்கிட்டு போனாங்கன்னு. ஆனால் அதற்கு பிறகு நீ நெருக்கடியை கொடுத்து அது நீதிமன்றத்தில் வந்து எனக்கு தெரியாதுன்னு பிறல் சாட்சியாக சொல்லும்போது நீதிபதி என்ன சொன்னார்? ஞாபகம் இருக்கா? என்னம்மா லூசுத்தனமா பேசுகிற? சொன்ன நீதிபதி சொல்ல அப்படியே சொல்கிறேங்க. என்னம்மா நீ தானம்மா போட்டால வர்ற, அதை தெரியலம்மா, கோயிலுக்குள்ளே இருந்து வர்ற நீ. அந்த அம்மா சொல்லிச்சு, நானே இல்லையா, எனக்கு தெரியலங்கய்யா அப்படின்ற மாதிரி சொல்லிடுச்சு. அப்போ அந்த பெண்ணை எவ்வளவுக்கு நீங்கள் கொடுமைப்படுத்தியிருக்கிறீங்க. அப்போ ஊரில் எவன் மக எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை, எவன் மயன் எப்படி போனாலும் செத்து போனாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் தான் மக மட்டும் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைப்பது, அது நினைத்தது மட்டுமல்லாமல் அது விழாவாக கொண்டாடுவது. அப்போ இந்த சமுதாயத்தை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறீங்க? தலைவர் ஒன்றும் தவறெல்லாம் பேசலைங்க. எங்கள் தலைவர் சொன்ன கருத்தை அப்படியே சொல்கிறேன். அங்கே நாங்கள் வந்து அங்கீகாரம் அடைஞ்சதற்காக ஒரு பெரிய விழா நடக்கிறோம், ஒரு பாராட்டு விழா தலைவருக்கு நடக்குது. அந்த நிகழ்வில் சொல்கிறாரு, நாங்கள் ஏன் திமுக கூட்டணி இருக்கிறோம் என்றால் விளக்கம் கொடுக்குறாரு. இப்போ இப்படிப்பட்ட சிக்கல்கள்லாம் நடக்குது. இன்னைக்கு நீதிமன்றத்தின் மூலமாக தீர்ப்பு வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தாலும் கூட வெட்கப்படக்கூடியவன், ஒரு கொலைகாரன், அவன் வெளியில் வரும்பொழுது கொண்டாடுகிறார்கள். யார் கொண்டாடுவது? இப்போ கொலைகாரன்னு அந்த டேர்ம் இருக்கு இல்லையா, அதையே வந்து அந்த அம்மா வந்து அப்போஸ் பண்றாங்க. யாருன்னா யுவராஜ் அவர்களுடைய மனைவி. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்குங்க, யார் கொலையாளின்னு யார் சொன்னா அப்படிங்கிற மாதிரியான பேச்சு. நீதிமன்றத்துடைய தீர்ப்பை பாருங்க, தீர்ப்பு வந்து தெளிவாக கொடுத்துட்டாங்க. இவர் தான் கொலை செய்தார், இவர் தான் திட்டமிட்டார். மேல்முறையீடை நோக்கியே நீ மேல்முறையீடுல இருங்க, உங்க மேல்முறையீடுல உங்களை இன்னமும் வச்சு ஆப்படிக்க போறாங்க. நல்லா எழுதி வச்சுங்க. நீதிமன்றத்தையோ நீதிபதிகளையோ நீ ஏமாத்தணும்னு என்னைக்குமே நினைக்காதீங்க. அதில் எவ்வளவு ஒரு நல்ல மனுஷன் இருப்பேன், மக்களுக்கு நல்லது நடக்கணும்னு இருப்பேன். அந்த கருத்துக்களை இங்கே வரக்கூடாது. நான் அடுத்த கருத்துக்குள்ள வரேன். அப்போ திருடன் என்ற ஒத்துக்கிறாப்லையாமா? கோழி திருடன், ஈமோ கோழி திருடன், அதுக்கு பேப்பரில் பூரா இருக்குது. இப்போ எடுத்து அப்படியே அடிங்க, ஈமோ கோழி திருடன் யுவராஜ். இந்த பார்த்துக்கு இருக்கிற யுவராஜுக்கு சப்போர்ட் பண்ணவங்க அப்படியே ஆடுறா, மொபைல் எடுக்கிறா, மொபைல் எடுத்து யுவராஜ் ஈமோ கோழி திருடன் வருதா வரலான்னு பாருங்க, ரெக்கார்டோட வரும். என்ன கேஸு, எப்போ நடந்துச்சு, யார் இவங்க வழக்கு தொடுத்து யார் இவங்களை எதிர்த்து இவங்க வந்து, அதுவும் யார் தனிப்பட்ட ஒருத்தனை ஏமாத்தல, அந்த ஊரில் இருக்கிற பல முதலாளிகளை. அப்ப இது முதல் அஃபென்ஸ் இல்லைன்றீங்க? முன்னாடியே அவனே ஆரம்பத்திலே பெரிய ஒரு திருட்டு பயலுங்க, திருட்டு பயலே கொலகாரனா மாறி இருக்கிறேன், கொலகார கும்பலா மாறி இருக்கிறேன்.
அப்போ எங்கள் தலைவர் சொன்னப்பா, எங்கள் தலைவர் வந்து என்ன சொல்கிறாரு, இவனை இப்படி கொண்டாடுறாங்களே, ஒருவேளை இங்கே பிஜேபி அரசாங்கமோ இல்லை ஆர்எஸ்எஸ் அரசாங்கமும் இருந்தால் இவங்க கொட்டத்தை அடக்க முடியுமா? கொள்கை ரீதியாக திராவிட முன்னேற்ற கழகம் சாதி ஒழிப்பில் தெளிவாக இருக்குது. ஆனால் கொள்கை ரீதியாகவே சாதியை உருவாக்கணும்னு பாமக தெரியுது, பிஜேபி தெரியுது. அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லட்டுமாங்க? பில்கிஸ் பானு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த வரலாறு தெரியுமா? அந்த வரலாற்றில் அந்த பெண்மகள் வந்து அந்த காலகட்டத்தில் கற்பழிக்கப்பட்டார். அந்த கேஸை எடுத்துக்கிறதுக்கே ஆள் இல்லை. கற்பழிப்பு மட்டும் இல்லை, கொலை பண்ணிட்டாங்க. பக்கத்தில் இருந்த ஆளுகள்லாம் குழந்தைலாம் குடும்பத்தை காலி பண்ணிட்டாங்க. அந்த கேஸை வந்து குஜராத்தில் வாதாடுறதுக்கு ஆள் இல்லை. அப்போ ஏதோ நல்ல மனிதர்கள் சில பேர், பாப்பா மோகன் மாதிரி பெரிய அறிஞர் பெருமக்கள் அதை ஏற்று வாதாடினாங்க. அந்த கேஸு கூட எங்கே நடத்தலை, குஜராத் நடத்தாமல் மகாராஷ்டிராவுக்கு மாற்றுறாங்க. வரலாறு இருக்குல்ல. அப்போ தண்டனையும் வாங்கி கொடுத்தாச்சு, எல்லாம் ப்ரூவ் பண்ணியாச்சு. ஆனால் அவங்க வந்து பிஜேபி கவர்மெண்ட் வந்தனால, அந்த குஜராத் கவர்மெண்ட் இருந்தனால குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பிறகு அவனை வந்து வெளியில் விடுறாங்க. வெளியில் விடும் பொழுது அவங்க என்னமா சொல்கிறாங்க, இவரெல்லாம் பிராமணர்கள், வேதம் படித்தவர்கள், இவர்கள் கொலை செய்ய வாய்ப்பில்லை, கொலை செய்திருந்தாலும் உணர்ச்சியில் செய்திருப்பார்கள், அவர்களை மன்னித்து நாங்கள் வெளியே விடுகிறோம். வெளியே விட்டாங்க. வெளியே விட்டது மட்டுமல்லாமல் இப்போ இவனுக்கு எப்படி நடத்தினாங்க, கோழித்திருடனுக்கு அதே திருவிழா. சரி, இதுதான் இப்படி இருக்குன்னா, அசீஃபான அந்த காலத்தில் ஒரு பெண்மகளை என்ன கொடூரம் நம்ம பேச முடியுமா? அந்த குற்றவாளிகள் இதே மாதிரி வெளியில் வந்து ஆட்டம் போட்டாங்க. இதுமாதிரி ஆட்டம் போட்டாங்க. இது மாதிரி பல தரவுகள் இருக்கிறது. அப்போ அப்படிப்பட்டதெல்லாம் நார்த் இந்தியா நடக்குது, தமிழ்நாட்டில் அப்படி நடக்கலாமா? அதுக்குத்தான் நாங்கள் கேட்குறோம், ஆணவ படுகொலையை தடுத்து நிறுத்துவதற்கு ஒரு சட்டத்தை இயற்று சட்டமன்றத்தில். இல்லை, இந்த வழக்குடைய டெஸ்டினேஷனும் அதை நோக்கி தானே சார் இருந்தது. பாப்பா மோகன் சார் வச்ச வாதம் வந்து சிறப்பு சட்டம் இயற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி தானே அப்பவே வச்சாருங்க. ஆனால் தமிழக அரசாங்கம், தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் இது தேவையில்லைன்னார். இப்போயே அப்படியே சொல்லியிருக்கார். தயவு செய்து ஐயா அவர்களே, இதற்கு பிறகாவது நீங்கள் பெரியாரை மண்ணு என்பது சொல்வது உண்மை என்றால், திராவிட பூமி என்று நீங்கள் பறைசாற்ற உண்மை என்றால் அந்த சட்டத்தை போடுங்க, ஆணவ படுகொலைக்கு சிறப்பு சட்டத்தை போடுங்க. அது மட்டுமல்லாது எங்கள் தலைவர் சொன்னார், எப்படி தீவிரவாதிகளை கண்டுபிடிப்பதற்கு, முன்னுணர்ந்து தடுப்பதற்கு ஒரு நுண்ணறிவு பிரிவு இருக்குது, அதே போல் சாதியவாதிகளையும் மதவாதிகளையும், அதாவது அவங்கள கட்டுப்படுத்துறதுக்கு, முன்னுணர்ந்து தடுப்பதற்கு ஒரு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் லெவலில் ஒரு இன்டெலிஜென்ஸ் விங்கை போலீஸ் டிபார்ட்மெண்ட் உருவாக்குங்க அப்படின்னு இன்னைக்கு நேற்று இல்லை, 4 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பார்த்தீங்களா? எங்களால் இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க கூட்டணின்ற அந்த ஒரே காரணத்திற்காக. ஆனால் அந்த கோரிக்கை இதுவரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை. அது ஏன் நிறைவேற்றப்படணும்னு சொல்கிறேன் கேட்டுக்கிறீங்க. ஒரு காலத்தில் வந்து சின்னத்துறைன்ற ஒரு மாணவன் படிக்கிறான்றக்க வாயிலே வெட்டினாங்க, நாகநரியில் வாயிலவே வெட்டினாங்க. வெட்டும் பொழுது கூட அந்த அவங்க தங்கச்சி சொல்லுது, அன்னைமார்கள்லாம் வந்து எங்களை வெட்டுனாங்க. எவ்வளவு நாகரிகமான சொல்லாடல். கொலை செய்யும் போது கூட, கொலைவெறி தாக்கல் நடத்தும் போது அன்னையமார்கள்லாம் வந்து வெட்டுனாங்க. அதே மாதிரி இப்போங்க ஒரு பையங்க தேவேந்திர ராஜுங்க, அவன் நல்ல கபடி விளையாடுறான். நீங்கள் இந்த லப்பர் பந்து படம் பார்த்தீங்களா? எல்லாம் பார்த்துருப்பீங்க, நல்லா ஹிட்டான படம். அந்த படத்தில் எப்படி கிரிக்கெட் அணி ஒரு அணியில் வந்து எல்லா சமூகத்தை சார்ந்தவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி அங்கே நிகழ்காலத்தில் வாழ்க்கையில் அந்த கபடியில் வந்து எல்லா நாடார் இருக்கிறான், அதே இடத்துல யாதவ் இருக்கிறான், அதே இடத்துல கல்லர் இருக்கிறான், அதேமாதிரி இவன் ஒரு பறையன், எல்லாரும் இருந்து வெற்றி பெற்றிருக்கிறான். இவன் தான் வந்து முக்கியமான ஒரு விளையாட்டு வீரனாக இருந்து வெற்றி பெற்றிருக்கான். அவன் ஆப்போசிட்டுக்காரன் வந்து சாதி வெறியாக இருந்திருக்கிறாங்க. அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியலை. இப்போ எப்படா நம்மளை ஜெயித்தான், இவன் எப்படா கப்பு வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக அவனை வந்து பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போகிற நேரத்தில் நேராக அங்கே போய் அவனை இறக்கி, பஸ்ஸிலேருந்து இறக்கி, நீங்கள் 2 வீலரில் போயிருக்கிறாங்க, போய் இறக்கி என்ன பண்ணியிருக்காங்க, வெட்டியே விட்டாங்க, கையை வெட்டியிருக்காங்க, தலையில் ஓட்டை போட்டாங்க. அந்த கபலம் இருக்குல்ல, கபலத்தில் ஒரு ஓட்டை விழுந்து போச்சு. இன்னும் சீரியஸாக இருக்கேன் ஹாஸ்பிட்டலில், கையெல்லாம் அழுகி போச்சு, விரலாம். நாங்கள் நேரடியாக போய் பார்த்தோம், எங்கள் தலைவர் போய் பார்த்தாரு. இவ்வளோ கொடுமை நடக்குது, கேவலமாக இல்லையா? நான் ஓப்பனாகவே சொல்கிறேங்க. முன்னொன்று தடுக்க வேண்டாமா? சரி, இன்னொன்று கேட்குறேங்க, அந்த பையன் ஒரு மாணவன் தானே, அப்புறம் தானேங்க சாதி, மனிதன் தானே. அப்போ அவனுக்கு இப்போ ஒரு நிகழ்வு நடந்து போச்சு. அப்போ தமிழக முதல்வர் போய் பார்த்துட்டு வாப்பா அப்படின்னு அனுப்பணுமா, அனுப்பலையா? கல்வித்துறை அமைச்சர் அனுப்பணும்ல, இது வரைக்கும் போகலை. ஆக சாதி புத்திங்க பரவலாக இருக்குனால தான் இது மாதிரி அயோக்கிய பயல்கள்லாம் வந்து வெளியில் வந்து டான்ஸ் போடுறாங்க. இப்போ அந்த வீடியோ நம்ம பார்த்தோம், யுவராஜ் அவர்களுடைய மனைவியுடைய அந்த காணொளியில் குறிப்பிட்டு அவங்க நாடக காதல் கும்பல் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு அவங்க வைக்கக்கூடிய பர்சனல் அட்டாக் எல்லாமே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை நோக்கி மட்டுமே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அவங்க சொல்லக்கூடிய பாயிண்ட்கள் எல்லாமே மறைமுகமாக அவங்க விசிகாவை தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. உங்களுடைய பதில் என்ன சார்? ஆக்சுவலாக அவங்க வந்து வேங்கை வயலுக்கு பேசாதவங்க,
அண்ணா யூனிவர்சிட்டிக்கு பேசாதவங்க இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு பேசுறாங்க, அவ்வளோ ஒரு பெரிய விஷயம் இல்லையே எங்க விஷயங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. எவ்வளோ பெரிய ஒரு அயோக்கியத்தனமான பேச்சு. வேங்கவேலுக்கு தொடர்ந்து போராடி கொண்டிருப்பது விடுதலை சிறுத்தைகள். அதே மாதிரி அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த பெண்மகளுக்காக குரல் கொடுத்தது யார்? அந்த சார் அப்படின்ற அளவுக்கு நாங்கள் போய் குரல் கொடுத்தது விடுதலை சிறுத்தைகள். எங்கள் தலைவர் ஓப்பனாக பிரகடனப்படுத்தினார். கூட்டணியில் இருந்தாலும் கூட யார் அவர், அதை நீங்கள் வெளியில் கண்டுபிடிச்சி சொல்ல வேண்டும் என்று சொன்னவர் எங்கள் தலைவருங்க. தொடர்ந்து இதுவும் இல்லை, இந்த அம்மாலாம் பேசுது பேச்சு, அதுக்கு நான் பதில் சொல்ல விரும்பலை. உண்மையிலே ஒரு பெண்மகள் என்பதற்காக நான் மன்னித்து விடுகிறேன். நீ என்ன பேசுறேன்னு தெரியாமல் கூட நீ பேசிக்கிற. உன் புருஷனையெல்லாம் நாங்கள் நினச்சிருந்தோம்னா நாங்கள் வேறு மாதிரி நாங்கள் வந்து இதை வந்து நான் பழின்னு சொல்ல மாட்டேன், வேறு மாதிரி இதற்கான ஒரு தீர்வைக்கு நாங்கள் சென்றிருப்போம். ஆனால் நாங்கள் அரசியல்படுத்தப்பட்டிருக்கிறோம். அந்த ஒரே காரணத்துக்காக விட்டுட்டோம்ங்க. நான் ஓப்பனாக சொல்கிறதுக்கு ஒன்றும் மறைச்சி பேசுகிறேன். விடுதலை சிறுத்தையுடைய இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை வந்து இதுக்கெல்லாம் எப்போயும் திட்டமிட்டவர்கள் நாங்கள். ஆனால் இது மிரட்டல் இல்லைங்க, நேர்மையாக சொல்கிறேங்க. நம்ம ஒரு 2 ரவுடியில் வச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு ஆட்டத்தை போட்டுக்கிட்டு நான் கேட்டதுக்காக சொல்கிறேன். விடுதலை சிறுத்தையிலே நம்ம பேசணுன்றதுக்காக சொல்கிறேன். நாங்கள் மன்னித்து விடுகிறோம். அரசாங்கம் ஒன்று இருக்கிறது, புரட்சி அம்பேத்கர் உருவாக்கிய சட்டம் இருக்கிறது, சட்டம் தீர்வை வழங்கும். அதுக்கு பிறகு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். சும்மா அமைதியாக பிள்ளை ஒழுங்காக வளர்க்க பாருங்கள். நீங்கள் ஒரு நேர்மையாக இருக்க பாருங்கள். அதை விட்டு எங்கள்கிட்ட வம்பு கழுத்தீங்கன்னா நாங்கள் வந்து பழியாக்கப்பட்டிருக்கிறோமுங்க. எங்கள் பையன் வந்து அவன் வந்து ஒன்று விடுதலை சிறுத்தை இல்லைங்க, யாருன்னு கூட தெரியாதுங்க. மனித நேயத்துக்காக போராடுறோமுங்க. நான் கேட்குறேங்க, நேரடியாக பேசுகிறேங்க, நேர்மையாக கேட்குறேங்க, உண்மையாக பேசுகிறேங்க. இது கள்ளக்குறிச்சியில் ஒரு பெண்மகள் ஸ்ரீமதியா நான் இருக்கா, அந்த அம்மா யாரு? அதை நான் பறச்சி, அந்த பெண்மகள் கள்ளர் சமூகத்தை சார்ந்த பெண்மகள். அந்த பெண்மகளுக்காக அங்கே களத்தில் போய் போராடினது யாருங்க? இன்னைக்கு வழக்கு போட்டிருக்காங்க, குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சுருக்காங்க. முதல் குற்றவாளி அவங்க அம்மா ஸ்ரீமதி அம்மா, 2வது குற்றவாளி எங்கள் கட்சியை சார்ந்த மாவட்ட செயலர்கள் திராவிட மணி, அப்புறம் நிறைய கட்சிக்காரங்க. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு என்னங்க அர்த்தம்? நாங்கள் சாதி பார்க்கறது இல்லை, மதம் பார்க்கறது இல்லை, இன்னமும் இனம் பார்க்கறது இல்லை. அடக்குமுறை, ஆதிக்கம், சுரண்டல் எந்த வடிவத்தில் வந்தாலும் தட்டி கேட்பவர்கள் விடுதலை சிறுத்தைகள். அந்த ரீதியாக தான் நாங்கள் பார்க்குறோம். இன்னும் கூட அந்த அம்மாவை வந்து நான் வந்து கூப்பிட்டு போலீஸ் என்கொயரி பண்ணி யார் உண்மையான குற்றவாளி, யார் யுவராஜை இயக்கியது, ஒருவேளை இந்த அம்மா இயக்குச்சா இந்த சந்தேகம் வருதுங்க. ஒரு பெண்மகள் வந்து அதோட டெக்னிக்கலாக திசை திருப்பி விடுது பாருங்க. இதுக்கு கேட்கல, அதுக்கு கேட்கல, அது கேட்கல, இது கேட்கல. இது என்ன பேச்சு? உன் புருஷன் வந்து கோழியை திருடி இருக்கிறேன், நீனு சேர்ந்து திருடி இருக்கிறீங்க, ரெக்கார்டு இருக்கு, நீதிமன்றம் போய் சொல்லுமா? நீதிபதி போய் சொல்லுவாரா? அது மட்டுமல்லாது இன்னைக்கு வந்து உன் புருஷன் திட்டமிட்டு தீவிரவாதியை போல அங்கு அவனை கொலை செய்திருக்கிறாள். அப்பாணி பயலை. இவங்க பூரா யாருன்னா இந்த நோஞ்சான போய் அடிச்சிடுறது. சார், இது ஒரு குடும்பம் சார்ந்து நம்ம பார்க்கறத விட, இப்போ அவர் பரோல்ல வர்றாரு, ஒரு பெரிய சமூகமே அவருக்கு பின்னாடி நிக்குது இல்ல சார்? அந்த மாதிரியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க. அப்படிலாம் இல்ல. பாப்பா மோகன் இந்த சமூகத்தை சார்ந்தவர் சொல்லுங்க பிரதர், அதே சமூகத்தை சார்ந்தவர். நன்னோடு உண்மை சொல்லட்டுமா? நான் தமிழக முதல்வர் உட்பட தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து தலைவர்களுக்குமே சொல்கிறேன், இந்த விஷயம் தெரியாமல் தெரிறீங்க. நாங்கள் கேஸ் ஸ்டடி பண்ணவங்க களத்தில் போய் நிற்கிறோம், நாங்கள் மக்கள்கிட்ட போகிறோம். என்ன தெரியுமா? ஒரு ஊரில் ஒரு சாதி பிரச்சனை வந்துருச்சுன்னா அந்த சாதி வெறியா திடுறவன் ஒரு 100 பேர் இருக்கன்னு வச்சு, அந்த ஊர் மக்கள் தொகை 100 பேர், ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன், 100 பேர்னா ஒரு 5 பேர் மட்டுமே சாதி புத்தியாக இருப்பேன். 5 பேர் இருப்பாங்க, மிச்சம் 95 விழுக்காடு ஜனநாயக சக்தியாக இருப்பேன். அவன் தலித் விடுதலைக்காக அவன் ஆசைப்படுவேன், மனித மாண்பை மதிப்பேன், இறை வழிபடுக்க இறைவனுக்கு பயந்து கூட இப்படியான தவறுகள் செய்வதில்லை. இதே உண்மை நிலவரம். நீங்கள் எங்கே பாருங்க, எங்கே ஒரு சாதி இப்போ வேங்கவேல் பிரச்சனை, வேங்கவேல் நாங்கள் போய் பார்த்தோம்ல, நேர கேட்டோம்ல, கலந்தவன் ஒரு குறிப்பிட்ட ஆளுதான். மற்றவன் பூரா உண்மையை கண்டுபிடிங்க, நேர்மையை கண்டுபிடிங்க, எவன் பாதிக்கப்பட்டானோ அவனே குற்றவாளிங்க சொல்வீர்களா கேட்குறேன். கையை வெட்டினாங்கல்ல இப்போ ஒருத்தனை, இந்த பையன் இல்லை, இதுக்கு முன்னாடி ஒருத்தனை வெட்டிவிட்டாங்க. மானாமதுரையில் புல்லட் ஓட்டினான், டுப்புன்னு புல்லட் ஓட்டினான்ற காரணத்துக்கு வெட்டினாங்கல்ல, அந்த ஊர் களத்துக்கு நேராக போனோம். அங்கேயும் அந்த ஊரில் இருக்கிற கள்ளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் என்னம்மா சொல்கிறாங்க, சும்மா அவன் கஞ்சா அடிச்சு இது பண்ணிட்டாங்க. இப்போல்லாம் யாருங்க சாதி இதெல்லாம் பார்க்கறது? ஒரு குறிப்பிட்ட 4-5 பேர் செய்கிறனால எங்கள் சமூகத்துக்கே ரொம்ப கெட்ட பேர் வருதுங்க. இன்னும் எத்தனை லீடர் பேர் சொல்லாமுங்க. நீ சொன்னா நீ வந்து மாதிரி காமிக்கிறாரா யுவராஜ் தனக்கு? அதுதான் இந்த புத்தி தான் எல்லாருக்கும் இருக்கு. ஏன் வந்து இந்த வேங்கவேல் பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை மேல்பாதி பிரச்சனையாக இருக்கட்டும், மேல்பாதி என்ன தெரியுமா? கோயிலுக்குள்ள போகும்போது கதிரவன் என்ற இன்ஜினியரை அடிச்சு மண்டையை உடச்சு விட்டாங்க. அந்த அவன் நீதிமன்றத்துக்கு போயிட்டான், நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அறநிலைத்துறையே, தமிழக அரசாங்கமே கோயிலுக்குள் உள்ளே அவனை அழைத்து செல் சொல்லியிருக்கு. நடைமுறைப்படுத்த முடியுதா? நீங்க என்ன நினைக்கிறாங்க உடனே? ஐயோ சாதி பிரச்சனை ஆயிரும், வன்னியர்லாம் வந்து பிரச்சனை, அப்படிலாம் இல்லை. வேல்முருகன் யாரு? வன்னியர் தானே. நீங்கள் அப்படி நினைக்க, ஒரு வன்னியர்னா சாதி வரியாக இருப்பேன், கல்லன்னா சாதி வரியாக இருப்பேன், அப்படி எந்த காலையும் சொல்ல முடியும். எனக்கு நான் ஒரு உண்மையை சொல்கிறேங்க, எனக்கெல்லாம் நண்பன் வந்து பள்ளிக்கூடத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சவுந்தரபாண்டியன் ஒரு நண்பன்.
அவன் கள்ளர் சமூகத்தை சார்ந்தவன். அவன்லாம் இது வரைக்கும் சாதி புத்தி அவனோட துளி அளவு கூட நான் பார்த்ததில்லை. இப்போ கூட அவன் மகளுக்கு கல்யாணம் திரும்பங்க நான் போயிட்டு வந்திருக்கிறேன். நேரடியாக சொல்கிறேன்ல. அப்போ எல்லாரும் நீங்கள் அப்படி பேசாதீங்க. நீ சொன்னதாக கேட்குறேன் உடனே அப்படியா இருப்பா, அப்படிலாம் இல்லை. அது சாதி புத்தி பாரு. எவன் நீங்கள் பண்ணி சொல்லுவோம். இந்த உண்மையை சொன்னால் இது சைக்காலஜிக்கல் ரிப்போர்ட்டுங்க. உண்மையை சொன்னால் நீ அரண்டு போயிருவீங்க. அதாவது அவன் எந்த சமூகத்தில் பிறந்தாலும் சரி, அவனுக்கு என்ன வரும்னா அவனுக்கு படிப்பறிவு இருக்காது, பொருளாதார வலிமை இருக்காது, தற்கூரியாக இருப்பேன், எந்த வகையான திறமையும் இருக்காது. ஒரு கபடி போட்டியில் திறமையாளரோ இல்லை ஒரு கிரிக்கெட்டு திறமையோ எந்த இதுவுமே இருக்காது. அப்படி இல்லாதவங்க எடுக்கிற ஒரே ஆயுதம், நாங்கள் ஆண்ட பரம்பரைடா, நாங்கள் பெரிய ஆள்றா அப்படின்னு சொல்கிறான். நான் சொல்கிறது 100க்கு 100 உண்மை. நீ எவனையாவது ஒரு பிளேயரை போய் பாருங்க, அவன் எந்த சமூகமாக இருக்கட்டும்ங்க, அவன் பண்ண மாட்டாங்க. ஏங்க ஒரு பிராமணரை நான் சொல்கிறேங்க, பிராமண சமூகத்திலே நீ அறிவாளியை போய் பாருங்க, அவனை மாதிரி ஒரு ஜனநாயகவாதி நீ உலகத்திலே பார்க்க முடியாது. அன்னைக்கு கீழ்வெண்மணியில் பிரச்சனை பண்ணாங்கல்ல, அது திருப்பி அடித்தது யாருங்க? சீனிவாச ராவ் என்ற ஒரு ஐயர். இந்த வரலாறு தெரியுமா இருக்காவது? பெரிய கம்யூனிஸ்ட். அப்போ நான் நேரத்தில் அவர் பேரை சாதி சொல்றேன்னு தப்பா எடுப்பாங்க கம்யூனிஸ்ட்காரங்க. நான் அதுக்காக சொல்ல, நான் என்ன சொன்னேன், சாதி ரீதியா ஐயன் அப்படின்னு இருக்கா, அவனை நீ கேவலமாக நினைக்காத. அதுக்காக அவன் ஐயன் சூப்பர்னு உயர்த்தாத. இவன் பறைய அப்படின்னா கீழே இருக்கேன்னு நினைக்காத. அதெல்லாம் யார் ஒன்று மரவர்னா அவங்க போன சாதி வெறி பிடிச்சவன் கல்லைங்களா அப்படின்னு நினைக்காத. வன்னியர்னா அவங்க கொலகாரங்க அப்படின்னு நினைக்காத. தீ வச்சு எரிப்பாங்க நினைக்காத. ஏன் தமிழரசன் யாரு? தமிழரசன் என்ற தமிழ் தேசிய போராளி யாருங்க? ஏன் வீரப்பன் யாருங்க? இதுதான் நான் சொல்றது நான் அரசியல் படுத்துறேன். யார? மாற்று சமூகத்துக்காரர்களை. எங்க மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. அப்படிலாம் நீங்க யாருமே நினைக்காதீங்க. அது மாதிரி சும்மா திருட்டு பயலுக்கு நான் சொல்லட்டுமாங்க. நிறைய டேர்ம்ஸ் யூஸ் பண்றாங்களே சார். இப்போ என்ன அப்படின்னா, ரொம்ப உளவியல் ரீதியா இதை உற்று பார்த்தாக்க, யுவராஜை பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்த அந்த அப்பாக்களுடைய தலைவன் அப்படிங்கிற மாதிரியான வேர்டிங்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடியுது. நான் கேட்குறேன் இது நல்லா கேட்க. நீ ஆமாம் பெத்தப்பா, நீ பெக்கன்னு சொன்னமா, இல்லை நீ பெக்கல வேற யாரும் பெத்து அப்படின்னு தப்பாலாம் சொல்ல. அதெல்லாம் நீ பெத்த உன் பிள்ளை தான், உன் குடும்பம் தான். அதெல்லாம் நான் எந்த இதுக்கு நான் வரல. அப்படியே அங்கிட்டு போங்க, அப்படியே அந்த போயிட்டு போங்க. கோகுல்ராஜோட பக்கத்தில் உட்காந்து பேசல ஒரு தோழி. இன்னைக்கு அந்த பெண்மகளுடைய நிலைமை என்ன? காதலினா இல்லை, தோழிங்க நல்லா கேட்டுங்க. நான் சொல்கிற வேர்டை போய் நீங்கள் பேட்டி எடுங்க. அந்த பெண்மகளுடைய மனநிலை என்ன? அதை விடுங்க. இதெல்லாம் பெரிய பாதகம்ங்க. அவன் ஏதோ ஒரு கோயிலில் பண்ணியிருக்கிறான், கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் விட மாட்டேன். நம்ம இளவரசனை கொலை பண்ணிவிட்டு அதில் ஒரு பெண்மகளை சம்மந்தப்பட்டு பேர் சொல்ல வேணாம்ன்றக்காக நான் சொல்லலை. இருந்தாலும் கூட வெளியே எல்லாருக்கும் தெரியும். திவ்யாவுடைய மனங்கள் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு பிறகு அவங்களே பேட்டி கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு எங்க கூட என்னவங்க, இன்னைக்கு பார்த்தா எங்க கூட யாருமே இல்லை அப்படிங்கிற. இப்போலாம் ரொம்ப மோசமான மனநிலையில் இருக்கிறாங்க அவங்க. இதே அப்போ அவங்களாம் பெண்கள் இல்லையா? அவங்கள பற்றி பையன் நீ அதே விடுங்கங்க. அவங்க அம்மா யாருங்க? கோகுல்ராஜோடைய அம்மா ஒரு தாய் பெண்மகள் தானே. அப்போ அவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க? அந்த பெண்மோட வழியை நீங்கள் பாருங்க. புருஷன் இல்லை, இன்னைக்கு பிள்ளை இல்லை, அனாதையாக நிற்கிறாங்க. அப்போ யார் அவங்களுக்கு பாதுகாப்பு? ஜனநாயகம்ன்ற அந்த ஒரு சொல்லாடல் தான் பாதுகாப்பு. அவங்க இங்கே பாருங்க, நான் திருப்பி சொல்கிறேங்க, இளைஞர்களே, நீங்கள் அப்படி தீரன் சின்னமலை என்ற ஒரு மாபெரும் ஒரு சுதந்திர போராட்ட வீரருடைய ஒரு பேரை வச்சுக்கிட்டு உங்களெல்லாம் ஏமாத்துறாங்க. நான் சொன்னது பொய்னா, நான் நீங்கள் பேசுனது கூட நீ என்ன சொன்ன நான் கேட்க தயாராக இருக்கிறேன். அவன் கோழி திருடுனானா திருடலையா? சட்டமன்றத்தை அதெல்லாம் அந்த கால சட்டமன்றத்திலே பேசினாங்க இதை பற்றி. எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது. சட்டமன்றத்தில் இது மாதிரி கோழி பேரை சொல்லி ஏமாத்துறாங்க, யாரும் பலியாகி விடாதீர்கள், பெரிய பெரிய நடிகைகள்லாம் அதுக்கு விளம்பரம் கொடுக்குறாங்க, அப்படிலாம் வந்துச்சு. அப்போ அதில் குற்றம் சுமத்தப்பட்டு, அது நான் சொல்கிறது 2000 அதாவது ஆரம்பத்திலே, அதாவது 2011 நினைக்கிறேன், அந்த காலகட்டத்தில் இந்த பிரச்சனை வருது. ஆனால் இந்த சிக்கல் 2015 தானே வருது. அப்போ யோசித்து பாருங்கள். அதனால் திருட்டு பயலுக, பிராடு பைய, பித்தலாட்ட பைய, ஒன்றுக்கும் உதவாதவன் இவன் கையில் எடுக்கின்ற ஒரே ஆயுதம் சாதி, மதம். மனிதன் நேயம் உள்ள யாருமே சாதியை பேச மாட்டேன், மதத்தை பேச மாட்டேன், மனித மாண்பை மட்டும்தான் சிந்திப்பேன். அதே இந்தியாவுடைய பெருமையே. நான் சும்மா தமிழ்நாடு மட்டும் சொல்லலை, இந்தியர்களே இப்படி தான் இருக்கிறாங்க. இதில் திட்டமிட்டு ஆரியருடைய கோட்பாடுகளில் சாதியை புகுத்து நம்மளுக்குள்ளே பிரிக்கிறேன். இப்போ நீங்களும் தமிழன், நானும் தமிழன். நீங்களும் மெட்ராஸில் உட்காந்துருக்கீங்க, நானும் மெட்ராஸில் உட்காந்துருக்கேன். நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நமக்குள்ளே மைண்டுக்குள்ளே சங்கத்தமிழனே விடுதலை சிறுத்தை கட்சியாக இருக்காரே, இளைஞரணியாக இருக்காரோ, ஒருவேளை இவர் தலித்தாக இருப்பாரோ அப்படின்னு உங்களுக்கு மனநில் வரலாம். நான் உங்களை நினைக்கலாம், இவர் ஓரளவுக்கு நேர்மையாக ஜனநாயக ரீதியாக கேள்வி கேட்குறாரு, எந்த இடத்துலையும் நம்ம ஏட்டி பூட்டியாக பேசுகிறாரு, ஒருவேளை இவர் ஒரு தலித்தாக இருப்பாரோ. இது மாதிரி புத்தியெல்லாம் உருவாக்கியிருக்காங்க. எல்லாம் ஏற்றி பேசினாட்டே இவர் தலித்து அல்லாத ஒரு சமூகமாக இருப்பாங்களோ. எல்லாம் ஒரே மாதிரி தான் இருப்பேன், அவனும் ஒரே மாதிரி இருப்பேன், அதே இடத்துல சாப்பிடுவேன், அதே வீடு, அங்கிட்டு வீடு இங்கிட்டு வீடு, ஆனால் பிரித்து வச்சுருப்பேன், அங்கிட்டு சேரிடா ஊடான்னு. ஆனால் அவன் மைண்டுக்குள்ளே போய் உட்காருதுங்க. இந்த சாதி மைண்டுக்குள்ளே சேர் போட்டு உட்காருது. புரட்சி அம்பேத்கர் சொன்னது.
இந்த வழக்கிலேயே வந்து நீதிபதி குறிப்பிட்டு சொன்னது இவங்க சாதி பேய் பிடித்திருக்காங்க அப்படிங்கிற அப்புறம்? வார்த்தைகளை ம். நீதிபதி குறிப்பிட்டு சொன்னார். நீதிபதி ஐயா அவர்களே, நீங்க இது மாதிரி குற்றவாளிகள் எல்லாம் நீங்க கொடுக்காதீங்க தயவு செய்து. அது உங்க நீதிமன்றத்தையே அவமதிக்கிற மாதிரி. அவனெல்லாம் வெளியிலே விடாதீங்க, உள்ள வச்சு அவனை தூக்குல போடுங்க. ஆனா பரோல்ங்கிறதும் ஒரு ஜனநாயகம் தானே. ஆனா இவனுக்கெல்லாம் கொடுக்க கூடாது. இப்ப வெளியில வந்து இவன் என்ன பண்றானா பிரதர், நல்லா கேட்டுக்கிறங்க. வெளியே வரும்போது ஒண்ணும் தெரியாத அப்புறாணி பயலு. இளைஞர்களுக்கு என்ன தெரியும், சின்ன பயலுக்கு அவங்க ஐயோ நம்ம சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்னு தப்பா போயிடுவாங்கல்ல. இல்ல இன்னைக்கு இந்த இன்ஸ்டாகிராம் வந்துருச்சு, ரீல்ஸ் போடுறாங்க, அவரை பத்தி நல்ல ஹீரோயிக்கா பாட்டெல்லாம் போட்டு ஒரு பில்டப் கொடுத்து அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா, ரொம்ப வேதனையா இருக்கு. அது எனக்கு என்னென்னா திட்டமிட்டு ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்த கும்பல் செய்வாங்க. இவனும் என்ன உள்ளே போய் பாருங்கள், அது யாரும் ஜனநாயக சக்திகளோ இன்னும் தமிழருடைய மாண்புகளை உள்வாங்கியவர் செஞ்சுருக்க மாட்டாங்க. சாதிய புத்தியை தூண்டி விட வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு செய்கிறாங்க. அவன் ஆரம்பத்தில் அப்படி தான் வந்தேன். அந்த ஃபோனில் பேசுகிறத பாருங்க, இப்போ கூட உரையாடல் எடுத்து போடுங்க. அந்த அம்மா யார், அந்த பிரியா டிஎஸ்பிட்ட பேசுகிறாங்க, விஷ்ணு பிரியா இருந்தாலும் பேசுகிற ஸ்டைலில் பார்த்தீங்களா, அந்த அம்மா சாருன்னு பேசும். இவன் பெரிய லாடு லபக்தாசுமே நான் யாரும் தெரியுமா, அப்படியாகும் இப்படியாகுன்னு மிரட்டுவேன். கரெக்டு தானே? அப்போ இதுலேருந்து தெரிஞ்சு கொள்ளுங்கள். இவர்கள் வந்து சமுதாயத்திற்கே நம்ம எப்படி சொல்லணுமோ இன்னும் அதை நான் அதிகமான சொல்லாடலை பயன்படுத்தினே நல்லா இருக்காது. இவெல்லாம் அழித்தொழிக்கப்பட வேண்டியவர்கள். சார், தொடர்ந்து இது மாதிரியான ஆணவ கொலைகள் வந்து பேசுபொருளாகிறப்ப குற்றவாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் தரப்பில் இந்த ஒரு வார்த்தை நாடக காதல் அப்படிங்கிறத வந்து ஒரு பேனர் மாதிரி பிடிச்சிட்டே இருக்காங்க. இது 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 காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த நாடக காதல் என்னதான் சார் அது நாடக காதல் அப்படிங்கிறது நமக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ ஓகே, ஒரு பக்கம் இப்படி ஒரு வாதம், இன்னொரு பக்கம் காதலின் பேரில் நிறைய தவறுகள் நடக்குது, நிறைய மோசடிகள் நடக்குது. அப்போ அதை எதையுமே எதுக்கக்கூடாதாங்கிற மனப்பான்மையும் ஒரு கேள்வியாக வைக்கிறாங்க. அதாவது நல்லா கேட்டுக்கிறீங்க, நான் தரவோடு சொல்கிறேன். மதுரையில் இருக்கிற எவிடன்ஸ் கதிர் என்பவர் ஒரு தரவு தர்றாரு. அந்த தரவின் பிரகாரம் ரிப்போர்ட் என்னென்னா, தலித்து அல்லாத பெண்மகளை தலித்து மாணவர்களோ தலித் இளைஞர்களோ காதலித்து கல்யாணம் செய்தால் அந்த பெண்மகள்கள் ஏறக்குறைய 99 விழுக்காடு எந்த வகையான பிரச்சனையும் இல்லாமல் சேதாரம் இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் எப்படி ஒரு தலித்து பெண்ணு வந்து தலித்து அல்லாதவனை கல்யாணம் பண்ணிட்டு போனோம்னா ஏறக்குறைய 64 விழுக்காடுகள் வந்து சிக்கல் இருக்கின்றேன். அந்த அதாவது விரட்டி விட்றாங்க. அது மட்டும் அல்லாது கல்யாணம் வந்து கலப்பு திருமணமோ அதாவது சாதி மறுப்பு திருமணம் பண்ணோம்னா ஆணவ படுகொலைக்கு ஏறக்குறைய 80 விழுக்காடு உட்படப்படுத்தப்படுகிறது. அப்போ இவ்வளவு தரவுகளை அவங்க கண்டுபிடிச்சி சொல்கிறாரு. அது மட்டும் அல்லாமல் ஒரு வருஷத்தில் ஏறக்குறைய அவர் சொல்கிறது ஆரம்பத்திலாம் குறைச்சிதான் இருந்திருக்கு. நான் கொலையே சொல்கிறேன், சாதிய கொலைகளே ஒரு 80-70 இருந்திருக்கு. இப்போ 100க்கு மேலே ஆயிடுச்சான் கொலை. ஆனால் குற்றச்சாட்டுகள் ஆணவ படுகொலைகள் அந்த சாதி பிரச்சனைகள்லாம் கடந்த 5 ஆண்டுகளிலேயே 1000க்கு மேலே எவிடன்ஸோடு நிறுவப்பட்டிருக்கிறது. நான் சொல்கிற போகிற ரெக்கார்டோடு சொல்கிறேங்க. அது மட்டும் எங்கள் நெல்லையில் மட்டும் நான் சொல்கிறது. நான் இப்போ நியூஸில் வந்துச்சு, தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் பிரகாரம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதே சட்டத்தில் கார்த்திக்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சி என்ன சொல்கிறாருன்னா, பல ஆயிரம் கோடிகளை தமிழக அரசாங்கம் பயன்படுத்தாமல் திருப்பி அனுப்பியிருக்குது. இப்போ இருக்கிற பட்ஜெட்டில் கூட இதுக்கு சப்ளான் அறிவிக்கலை. SC/ST சப்ளான் அறிவிக்கணும்ல, துணை திட்டம் அறிவிக்கணும்ல, அதுவும் அறிவிக்கலை. திட்டங்கள் எல்லாம் மாறி வேறு இடத்துக்கு போகுது. இப்போ ஒரு நல்ல நல்ல கிராமங்கள் சாதிய சமூக கிராமம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து 1 கோடி வழங்குறோம்னு சொல்கிறாங்க. அது யாருடைய காசுனா ஆதிதிராவிட மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட காசு இருந்து எடுத்து அங்கே போடுறாங்க. ஆட்சியாளர்களும் அப்படித்தான் இருக்கிறேன். நல்லா கேட்டுக்கிறீங்க, ஆட்சியில் இருப்பவர்களும் அதே சாதி புத்தியோடு சாதி மனநிலையோடு செயல்படுகிறார்கள். கீழேயும் இப்படி தான் இருக்கிறாங்க. ஆனால் இவங்களெல்லாம் சரி பண்ண வேண்டியது நம்முடைய பொறுப்பு, நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி. ரொம்ப ஓப்பனாக பேசினா, அடிப்படையாக பேசினா சார், ஜாதிய பின்புலத்தை வச்சுதானே சார் இந்த ஓட்டே பகிர்வாகுது. இப்போ அதெல்லாம் மாறணும். இப்போ என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல வந்து ஒரு ஸ்டேட்டா இருந்து திங்க் பண்றப்ப, இப்போ ஒரு பட்டியலின சமூக பிரச்சனை அப்படிங்கிறப்ப இவங்க அதை போய் அணுகும்போது மாற்று சமூகத்தினருடைய ஓட்டு குறைஞ்சிருமோ அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸ்லேயே இல்லை. நீங்கள் அப்படி ஒரு திட்டத்தை போட்டுவிட்டு ஒரு முடிவை எடுத்துகிட்டு அப்படியே போகிறாங்க. அப்படிலாம் இல்லைங்க. இப்போ மக்கள் ரொம்ப மாறி வர்றாங்க. நான் சொல்கிறது பொதுமக்களை சொல்கிறேன். ஒருத்தன் பேர் 2 பேர் 3 பேர் அவனுக்கு வந்து இதை போடுறது, நாடக காதல்னு சொல்கிறது, இதெல்லாம் யாருமே நாடக காதல் கூட நீங்கள் சொன்னீங்கன்னா அப்படின்னு வேறு எதுக்கு போயிட்டேன். ஒரு யதார்த்தமாக பேசுவோம். இன்றைக்கி ஆண்களை விட பெண்களுக்கு ஐக்கு அதிகமாக இருக்குன்னு ரிப்போர்ட்டே சொல்லுது. இன்டெலிஜென்ஸ் பாலிசி பெண்களுக்கு அதிகமாக இருக்குன்னு. ஒரு பெண்மகள் யாரை கல்யாணம் பண்ணால் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்ற தேர்ந்தெடுக்க உரிமை இல்லையா? அந்த அம்மா அந்த உரிமையில் தேர்ந்தெடுக்கக்கூடாதா? அப்போ ஓம் மகளையே நீ கேவலமாக பேசுகிறீல, நாடக காதல்னு, இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இப்போ நான் வருஷப்படுத்துகிறேன், இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். இன்னைக்கு இல்லை அவர் யார், ராஜீவ்காந்தி. அவர் காதல் திருமணமா இல்லை ஃபிக்ஸ் திருமணமா? நாடு விட்டு நாடு பண்ணார். அது எதில் போய் சேர்க்கிறது? மேதகு பிரபாகரன்
மாற்று சமூகத்தில் கல்யாணம் பண்ண அவரே சொன்னார். என்ன சொன்னார்? நான் திருமணம் செய்வதற்கு முன்னால் நான் வந்து கரையர் சமூகத்தை சார்ந்த ஒரே காரணத்துக்காக என்னை கொடுமைப்படுத்தினார்கள். 13 பேரை போட்டு தள்ளிட்டு தான் நானே கல்யாணம் பண்ணேன்னு அவர் பதிவு சொன்ன ரெக்கார்டு இருக்குது. அது என்ன கல்யாணம்? இன்னைக்கு இருக்கிற சூப்பர் ஸ்டார் புரிதற்காக சொல்கிறேன் பாரு, தப்பா எடுக்காது. சூப்பர் ஸ்டார் என்ன கல்யாணம்? என்ன கல்யாணம்ங்க? அப்போ பெரிய மக்கள் பெரிய ஆட்கள்லாம் நல்லா இப்போ ஏன் இவர் என்னது கங்கை மரன் ஒரு பிராமண பெண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறார். தெரியுமா தெரியாத உங்களுக்கு? தெரியுமா தெரியாத பிரதர்? இப்போ நான் எத்தனை ஐஏஎஸ் ஐபிஎஸ் சொல்லட்டுமா? இப்போ ஒரு பெரிய சிக்கலே என்ன, தலித்தில் வந்து நல்லா படித்து ஒரு பெரிய பொசிஷனுக்கு போயிட்டா நான் தலித்து பெண்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறதுங்க. அந்த ஸ்டேட்டஸ் பாகுபாடு வர்றது எதுவுமே வர்றதில்லை. எங்கே வருதுன்னா கீழே பொருளாதார வலிமை இல்லாமல் சேரியில் உழன்று கொண்டு இருக்கிறான் பார்த்தீங்களா? இன்னும் எங்களை விட அவன் தான் நேர்மையாக இருப்பான். நகரத்தில் இருக்கின்ற மக்கள் நம்மளை போன்ற மக்களை விட கிராமத்தில் இருப்போன்ற உண்மை இருக்கும், ஒழுக்கம் இருக்கும், சமூக நீதி இருக்கும். அவன் தான் அந்த பிள்ளை கண்கலங்காமல் கடைசி வரைக்கும் பாதுகாப்பேன். அவங்க பிட்ட போடுறது நாடக காதல் அப்படின்னு சொல்லி ஒரு நாடக அரசியலை பண்ணிவிட்டு அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கான் பிரதர். அதெல்லாம் இன்றைக்கி வந்து நம்ம அதை பேசவே தேவையில்லை. அது தோற்று போயிடுச்சு. நாடக காதல்ன்ற ஒரு ஃபார்முலாவை எடுத்த ஒரே காரணத்திற்காக ஐயா ராமதாஸ் அவர்கள் தமிழ் குடிதாங்கி என்ற பட்டம் நாங்கள் சுட்டினோம். இன்றைக்கி அவர் அரசியல் அனாதையாக போய்விட்டார். அதனால் பொதுமக்கள் விவரமாக இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம பேசிக்கொண்டு இருந்த தருணத்தில் நானா நீயா நானாவா கோபிநாத்தா அவர் நடத்துகிற ஒரு நிகழ்ச்சியில் இது மாதிரி ஒரு சமூக நீதிக்கான பிரச்சனை நடத்தினால அதை இழுத்து மூடுறதுக்காக பிரச்சனை நடத்திக்கிருக்காங்க. இது மாதிரி சங்கிப்பயல்கள் செயல்படுத்துகிற விஷயந்தான் இந்த நாடக காதல்லாம். நாடக காதல் என்ன தெரியுமாங்க? அங்கே எப்படி அவர்களை வந்து ஆர்எஸ்எஸ்காரங்க வந்து முஸ்லீமுக்கு எதிர்ப்பான கொண்டாந்தாங்களே, முஸ்லீம் வெறுப்பு அரசியல், அதுமாதிரி தலித்து வெறுப்பு அரசியல் தமிழ்நாட்டில் அது டேக் ஓவர் ஆகலை. தமிழ்நாடு பெரியார் மண். இப்போ நம்மளவே எல்லாம் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கோம், தொடர்ந்து நம்ம பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மக்கள்கிட்ட எடுபடலை. இளைஞர்கள்லாம் தெளிவாக இருக்காங்க, எந்த குழப்பமும் இல்லை. கெடுக்கிறது இந்த சாதியவாதிகளாக இருக்கிற சில அமைச்சர் பெருமக்கள், சில இந்த ரவுடி பயல்கள், இவங்க தான் கெடுக்கிறாங்க. யுவராஜ் அவர்களுடைய இந்த பரோல் அதிலிருந்து ஆரம்பித்து இன்னைக்கு மிக நுண்ணிய அந்த சாதிய ரீதியான பிரச்சனைகளுக்கான தீர்வை நோக்கி நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ நீட் ஆஃப் த ஹவர்னு ஒன்று இருக்குல்ல சார், இப்போ உடனடியாக அரசு இது மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கொண்டு வரணும்னா உங்களுடைய அது நான் ஒன்றும் சொல்ல தேவையில்லை, சங்கத்தமை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. எங்கள் தலைவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், இதையெல்லாம் தடுப்பதற்கு ஒரு நுண்ணறிவு டிபார்ட்மெண்ட்டை உருவாக்குங்க, சாதியவாதிகளை எதிர்த்து. இன்னொரு விஷயம், சந்துரு நீதிபதி சந்துரு அவர்கள் சொல்லியிருக்கிறார். எது அந்த இவனை வாயில் விட்டினாங்கல்ல சின்னத்துறை, அப்பயே அவர் வந்து ஒன்று கொடுத்துருக்காரு. அவருக்குலாம் நான் அறிக்கை நான் கொடுத்துருக்குறேன். என்ன அவர் சொல்கிறாருன்னா, பள்ளிகளில் மாணவர்களிடத்தில் ஒரு வகுப்பை வையுங்கள், அந்த வகுப்பில் நீதி வகுப்பு மாதிரி நடத்துங்க. ஆரம்ப காலகட்டத்தில் இருந்துச்சு. அதில் வந்து ஏன் அங்கே போய் புரட்சி அம்பேத்கர் புத்தகத்தை வை, அங்கே போய் பெரியார் புத்தகத்தை வை, சுவாமி விவேகானந்தர் புத்தகத்தை வை, வள்ளலார் புத்தகத்தை வை, ஏன் வைக்கிறேன் தப்பா? இதெல்லாம் நான் சமூக நீதிக்காக போராடினவன் தானே. அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். இதுக்கு என்ன தீர்வுனா, அரசியல் ரீதியாக ஒரு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் நுண்ணறிவு டிபார்ட்மெண்ட்டை வைங்க. இன்னொன்று, சமூக ரீதியாக மக்களை திருத்த வேண்டும் என்றால் அது மாணவர்களிடத்திலிருந்து ஆரம்பிங்க. அப்போ பள்ளியில் நாங்கள் விடுதலை சிறுத்தையோட இளைஞரன் இன்னைக்கு இல்லை, 4 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தமிழகத்தில் இருக்கிற அனைத்து இளைஞர் அமைப்பையும் ஒன்று கூடி நாங்கள் ஒரு நிகழ்ச்சியை நடத்தி நாங்கள் நேரடியாக கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கொடுத்துருக்கிறோம். அதை இம்ப்ளிமெண்ட் படுத்துங்க. அதைத்தான் நான் கேட்குறேன். 2 தான் கேட்குறேன். வெரி சிம்பிள். செய்யல, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்போ அப்படி இருந்தால் நான் கேட்க மாட்டேமா? கேட்க வாயை மூடிட்டு இருக்குன்னு சொல்கிறீங்களா? ஆணவ படுகொலை தடுப்பதற்காக தனி சட்டத்தை உருவாக்கு. 3 இது 3 செய்ய சொல்லுங்க. இதை செஞ்சாலே குற்றம் குறைஞ்சி வரும். இன்னொன்று சொல்லட்டுமா? 4வது சொல்கிறேன். இதெல்லாம் சொன்னாதே அவன் திமுகங்க என் மேலே டென்ஷன் ஆகிறாங்க. ஏன் வெம்பாரா சொல்லிகிட்டே இருக்கேன். 4வது சொல்லட்டுமா? டாஸ்மார்க்கை படிப்படியாக இழுத்து மூடு. இந்த எல்லா குற்றத்திற்கு மைய புள்ளி டாஸ்மார்க். சிறு குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியலங்க. பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியல, பயமாக இருக்குது. கஞ்சாவை போட்டுவிட்டு அங்கங்கே பிரச்சனை பண்ணுறேன். இல்லைன்னு சொல்லுங்கள், வெள்ளை அறிக்கை கொடுக்க சொல்லுங்கள், தமிழ்நாட்டில் கஞ்சா இல்லை, போதை இல்லைன்னு. இந்த 4 விஷயங்கள் புத்தன் சொன்ன 4 உண்மைகள் சொன்னேன் பார்த்தீங்களா? அது மாதிரி சொல்கிற 4 விஷயங்கள். அதாவது மைக்ரோ மேனேஜ்மெண்ட் அளவில் நுண்ணறிவு பிரிவை போலீஸில் நிப்பாட்டு. சாதியை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக, மதத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக நுண்ணறிவு வருமுன் காட்பதால் அரசாங்கம் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் செஞ்சு விடு. இதில் என்ன உனக்கு பிரச்சனை? அதே நேரத்தில் பள்ளியில் இருக்கின்ற நீதி வகுப்புகளை உருவாக்கு. செய்யலாம் இல்லைங்க. அவங்க கையில் தானே இருக்குது. போய் மோடிட்டு எதுவும் ஆர்டர் வாங்கணுமா? எனக்கு தெரியல பிரதர். மோடி அப்ரூவல் கொடுக்கணுமான்னு கேட்குறேன். இவங்க தானே செய்யணும், செய்யுங்க. டாஸ்மார்க்க இன்னும் ஒரே நாள் இழுத்து மூட சொல்லல. நாங்கள் மாநாடு கூட நடத்தினோம், முடியாது. சரி, படிப்படியாக முழுத்து மூடுங்க. பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது, அதே மாதிரி ஊருக்கு நடுவில் இருக்கிறது, கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிறது, இழுத்து மூடு. இல்லை இதில் எதுவும் கஷ்டம் இருக்கான்னு கேட்குறேன் பிரதர்.
செய்யலாம்ல. இதைத்தான் அங்கே கேட்குறோம். இந்த நேர்காணல்ல நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க. மாற்று சமூகத்தினர்ல நிறைய பேர் ஜனநாயக ரீதியா செயல்படுறாங்க. அவங்கள்ட்ட வந்து ஜாதி எல்லாம் துளியளவும் இல்லை அப்படிங்கிறத என்னுடைய நேரடி அனுபவத்திலேருந்து சொல்றேன் அப்படின்னு சொன்னீங்க. இருந்தாலும் சில மாற்று சமூகத்தினருக்கு விடுதலை சிறுத்தைகள் மேல வருத்தங்கள் இருக்கும்ல. அது 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 இயல்பாவே நம்ம பேசும்போது இருக்கே. நிறைய பேர் பேட்டியிலே சொல்றாங்களே. அதெல்லாம் எப்படி அவன் நிச்சயம் சொல்கிறவன் சாதி வெறியனா இருப்பேன். நீ யாராக இருந்தாலும் எடுத்து பேர சொல்லுங்க, நான் அப்பயே நான் உங்களுக்கு பயிர் சொல்கிறேன். எங்களை எதிர்த்து ஒருத்தன் பேசுகிறானா அவன் சாதி வெறியனா தான் இருப்பேன். விடுதலை சிறுத்தையில் ஒருத்தன் எதுக்குறானா அவனுக்கு சாதி புத்தி தான் இருக்கும். ஜனநாயக ரீதியாக இருக்கிறவன் யாருக்கும் அந்த புத்தி இருக்காது. நான் இன்னமும் நம்புகிறேன் எங்கள் சமுதாயத்தை. ஏங்க நான் ஓப்பனாக பேசணுன்னு தப்பாக இருப்பேன். நான் எப்பயும் ஓப்பனாக பேசக்கூடிய ஆளுங்க. நல்ல கண்ணையால் என்ன சமூகம் உங்களுக்கு தெரியுமா? அவர் அளவுக்குள்ள நாங்கள் போராடலைங்க. சமூக நீதி எதிர்த்து, சமூக நீதிக்காக, சாதி ஒழிப்புக்காக. நல்ல கண்ணைய அளவுக்குலாம் விடுதலை சிறுத்தைகள் இன்னமும் போராடவில்லை. உண்மையான ஒற்றுக்கொள்கிறேன். ஆனால் அவர் ஒரு தலித் அல்ல. மகேந்திரன், கம்யூனிஸ்ட் கட்சி மகேந்திரன், அவர் தலித் அல்ல. பாப்பா மோகன் தலித் அல்ல. இன்னும் எத்தனையோ பேருங்க சொல்லிகிட்டே போனோம்னா அது ஒரு தனி இன்ட்ரூ ஆயிருங்க. ஆயிரம் போராளிகள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாமே இந்த மக்கள் விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கிறார். உண்மையிலே ஆட்சியாளர்கள் நினைத்தால் ஒழித்து விடலாம். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.